கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அல்லேலூயா. இந்த நாளை நாம் துதியோடு ஸ்தோத்திரங்களோடு கூட நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வீடு முழுவதும் துதியினால் நிரம்பட்டும், ஸ்தோத்திரத்தினால் நம்ம பாடலால் நிரம்பட்டும். நீதிமானுடைய கூடாரங்கள் கம்பீர சத்தத்தால் நிரம்பி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் நாம் அல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா என்பது கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஒரு வார்த்தையாகும். அது வேறு எந்த பாஷைக்கும் மாற்றக்கூடாத ஒரு வார்த்தை. அதுக்கு டிரான்ஸ்லேஷனே கிடையாது. அல்லேலூயா என்றால் ஒரே வார்த்தை தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்துதியை பற்றி, ஸ்தோத்திரங்களை பற்றி, கர்த்தரை எப்படி தொழுது கொள்வது பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நம்முடைய பாஸ்டர் அதை குறித்து நமக்கு அநேக வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து வருகிறார். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஹேலல் யாவே என்று தான் ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அது பிரிவாக இருக்கிறது. ஹேலல் யாவே அண்ட் ஹல்லேலூயா அது. அதனால் தேவனுக்கு மகிமை நாம் எப்போதும் அதை சொல்லுவோம். காலையில் எழுந்த உடனே கூட நீங்கள் ஹல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா போதும், பரலோகம் அந்த சத்தத்தை கேட்கும். அந்த வார்த்தை பரலோகத்துக்குரியதாக இருக்குது. நம்ம வேறு ஒன்றும் சொல்லனாலும் நாம் ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். யூத ஜனங்கள் எழும்பும் போதே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏல் எலோஹீம் என்று சொல்வார்கள். தேவன் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். எழும்பும் போதே நீங்கள் அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டு எழும்புங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாதிரியாக இருக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருந்தால், நமக்கு முன்னே நடந்து போன இயேசுவை உற்று பாருங்கள். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. அவரையே நாம் ஸ்தோத்தரிக்க அநேக காரியங்கள் இருக்குது. இயேசுவை போல ஒரு நல்லவரும் உண்மையுள்ளவரும் பரிசுத்தவானும் நீதிமானும் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே நாம் அவரை கண் பார்த்து அவருடைய குணாதிசயங்களுக்காய் நாம் அவரை துதிக்கலாம். 1 பேதுரு 2:22 கூட நாம் 21 நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு முன்னே தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடில் நாம் நடக்க முடியும். காலடி தெரியாமல் நான் கலங்குகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனால் பேதுரு சொல்கிறார், நமக்கு முன்னே மாதிரியாக அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவர், நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். சரிங்களா? நமக்காக கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நாம் என்னோதானோ என்று பவதியாக நாம் கஷ்டப்பட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு முன்னே பாதைகளை வைத்திருக்கிறபடினால் நாம் அவரை பார்த்து கொண்டு நிதானமாய் ஸ்தோத்திரத்தோடு கூட அமைதியாய் போகலாம். நம்ம பெரிய பார சுமை நம்ம மேலே இருக்குதுன்னு நினைத்து கொள்ளாதீர்கள். பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாரங்களை அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்முடைய சுமை தாங்கியாக இருக்கிறார். Cross is a place where we can exchange our burden and take the grace from him. அவரிடத்திலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள நமக்காகத்தான் ஒருவர் இருக்கிறாரே, நாம் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஆகவே அவரை நாம் துதித்து கொண்டு நாம் பாடிக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் லேசாக இருக்கும். மக்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவர், அவர் முடிக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அல்ஃபா ஒமேகா, நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய வழிகளிலே நம்மோடு கூட இருக்கார். அதற்காக நீங்கள் அவரை துதியுங்கள். பாருங்க, 2 வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, நிந்தை அவமானங்கள் வந்தது, சிலுவையினுடைய மரணம் வந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் சகித்தாராம். ஆனால் கண்ணுக்கு முன்னே என்ன இருந்தது தெரியுமா? பிதா அவருக்காய் வைத்திருக்கிற அந்த கிரீடம், கர்த்தர் அவரை கனம் பண்ண போகிற அந்த நாள், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்திலே அவர் பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுடைய கண்கள் பிதாவை நோக்கி கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு தேவன் உண்டு. நாம் எப்பொழுதும் அவரை துதிக்க அவர் உன்னதராய், உத்தமராய், உண்மை உள்ளவராய், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவரை பார்த்து துதித்து கொண்டே இருப்போம். நம்முடைய உபத்திரவங்களிலே, அவமானங்களிலே அவைகள் எல்லாவற்றையும் சகித்த இயேசுவை நோக்கி பார்க்க நமக்கு ஒரு ரோல் மாடலாய் அவர் இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்த்து, அவருக்கு இருந்தது போல நமக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. நம்மை கூட கர்த்தர் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே என் பிதாவின் சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லும் நாள் வருகிறது. அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபத்திரவங்களை நாம் லேசாய் நினைத்து கர்த்தரை துதித்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அதிலே 12:3 நான் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரை நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, அவருக்கு விரோதமாய் பல விபரீதங்களை செய்தார்கள். ஆண்டவர் நின்று கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓங்கி கன்னத்தில் அறைகிறான். அவர் அதை நினைத்து பார்க்கவே இல்லை. அவன் அறைவான் என்று அவர் யோசிக்கவே இல்லை. ஆனா அவன் அறைந்தான். இப்படிப்பட்ட விபரீதங்கள், அவராலே குணமாக்கப்பட்டவர்கள் கூட அவர் மேல் கல்லெறிவார்கள். அந்த 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 மாதிரி சூழ்நிலை மேல கூட இந்த விபரீதங்கள் எல்லாம் அவர் சகித்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் சகித்தார். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார். ஆனால் அவனை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் சொல்லுகிற அந்த விபரீதம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் கைவிடுகிறாரு. அந்த நேரத்திலே அவர் கர்த்தரை நோக்கி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற அவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமைக்கு அவர் வந்தார். அப்படி விபரீதங்களை சகித்த இயேசு என்ன செய்தார்? தமக்கு முன்னே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது என்ன? அது நாம் தான். நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வருகிற அந்த பெரும் கூட்டத்தை அவர் கண்டு அந்த ரட்சிப்பிலே அவர் மனமகிழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அவரையே நினைத்து கொண்டு அவரையே ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விபரீதங்கள் வரலாம். நாம் நினைக்காத சில சோதனைகள் வரலாம். நம்ம வாழ்க்கை ஒரு ரோஸ் பெட்டு நான் சொல்லவே முடியாது. பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவரை நினைத்து கொள்ளுங்கள். நமக்காக ஒருத்தர் இருக்கிறார். அவர் விபரீதங்களை சகித்தவர். அவர் அதை மேற்கொண்டவர், ஜெயித்தவர். அதே போல எனக்கும் ஒரு ஜெயம் உண்டு. அவர் எப்படி வலது பார்சத்தில் போய் பிதாவின் இடத்துல உட்கார்ந்தாரோ அதே போல நானும் கூட என் பிதாவின் வீட்டிலே போய் நான் சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் உண்டு என்று சொல்லி நீங்கள் அதையே நினைத்து கொண்டிருங்கள். நமக்கு முன்னே இருக்கிற சந்தோஷத்தை நினைத்து கொள்ளுங்கள். அதை தான் நமக்கு இயேசு சொல்லி கொடுத்தார். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த காரியம் என்ன தெரியுமா? யூத ஜனங்கள் மலையினிடத்திலே போய் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் என்ன செய்கிறார்? எபிரேயர் 12:22 வாசிக்கிறோம். நீங்களோ சியோன் மலையினிடத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திலும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திலும் கர்த்தர் உங்களை வரவழைக்கிறார். சியோன் என்பது பிதாவினுடைய நகரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் விசேஷமான ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார் என்று எபிரேயர் 11 கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட விசேஷம் என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு. அது அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லை. ஆனால் நாமோ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே சியோன் மலையின் அண்டைக்கு போக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். யூத ஜனங்கள் வரும்பொழுது ஆண்டு சொல்கிறார், நான் மலையின் மேல் இறங்கும் பொழுது ஒரு மிருகமாகிலும் ஒரு மனுஷனாகிலும் கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி யாத்ராமம் 32 நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கோ தேவன் நம்மை சியோன் மலையின் அண்டைக்கு அழைக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பரம எருசலேமாகிய தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமை கர்த்தர் நமக்கு புதிய எருசலேமிலே நாம் நடக்கும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1000-10,000 தூதரிடத்திலே நாம் போய் நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பரலோகத்திலே பேர் எழுதிக்கிற முதற் பேரானவர்களிடத்திலே முதற் பேராய் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அவர்களோடு கூட நாம் நிற்க நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். நாம் அதை இழந்து விடக்கூடாது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்துக்கும். எத்தனையோ நீதிமான்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் பாவிகளாய் பிறந்தாலும் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாகி அந்த நீதிமான்கள் அண்டையிலே போய் நிற்க நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 24 வசனத்திலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தெளிக்கப்படுகிற அந்த இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. கர்த்தருக்குள்ளே நமக்கு இருக்கிற சுதந்திரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. பார்த்தீங்களா? ஆகவே எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார் பாருங்க. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு அவர் பிதாவின் இடத்திலே நமக்காக அவர் என்ன செய்கிறார்? ஒரு ரோல் மாடலை நமக்காக வைத்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். நம்மையும் கூட அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிலைநிறுத்துகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளுக்காய் பிரதானமான ஒரு நன்மையை நமக்காக அவர் சம்பாதித்ததற்காக
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வேண்டும். முன்னே நமக்கு இருக்கிற சந்தோஷத்திற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் போய் அனுபவிக்க போகிற பரலோகத்தினுடைய சுதந்திரத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தீர். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை கர்த்தா பரிசுத்தவான்களிடத்திலே, நீதிமான்களிடத்திலே, தூதர்களிடத்திலே, பிதாவின் இடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திலே, எங்களை கர்த்தாவே சியோன் மலையினிடத்திலே, பரம சபையினிடத்திலே எங்களை சேர்க்கிறவராய் இருக்கிறீரே. இது எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே, இது எங்களுடைய குடியிருப்பில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பரலோகத்தினுடைய மேன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அதுவே இக்காலத்து பாடுகளை எங்களுக்கு லேசாக்குகிறது ஐயா. எல்லா துதிகன மகிமை உமக்கு கொடுத்து மக்கள் உம்மிலே களி கூர்ந்து மகிழ்ந்து எப்பொழுதும் உம்மை துதிக்க அவர்களுக்கு துதியின் ஆடையை நீர் உடுத்துவிப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். துதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு எப்பொழுதும் கர்த்தரை நீங்கள் ஆராதிங்கள். ஆமென்.